உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறு முதல் வாசகம் நெகேமியா இயல் 8 இறைவாக்கியங்கள் 2 முதல் இயல் 6 இறைவாக்கியங்கள் 8 முதல் 10 முடிய. இந்த பகுதி இரு கருத்துக்களை நம் முன் பதிய முயல்கின்றது. 1, வார்த்தை வழிபாடு. 2, வார்த்தையின்படி நடக்க வேண்டும். பாபிலோனிய அடிமை வாழ்வுக்கு பின் எருசலேம் வந்த மக்கள் அழிந்த ஆலயத்தை நெகேமியா தலைமையில் மீண்டும் கட்டி எழுப்பினார். எஸ்ரா என்னும் திருச்சட்ட வல்லுனர் மோசேயின் சட்டத்தை மக்கள் கடைபிடிக்கும்படி பழக்கத்தை புதுப்பித்தார். விழாக்காலங்களில் வேத நூல்கள் வாசிக்கப்பட்டு விளக்கப்பட்டன. இன்றைய வாசகத்தில் வரும் நிகழ்ச்சி திருப்பலியில் வரும் இறைவார்த்தையின் வழிபாட்டின் எதிரொலியாகவும் நமது ஆண்டவர் நாசரேத்தோர் ஜெபக்கூடத்தில் ஏட்டுச் சுருளை வாசித்து விளக்கம் அளித்ததின் பின்னணி ஆகவும் அமைந்துள்ளது. 1, வார்த்தை வழிபாடு. திருச்சட்ட நூல் வேதவாக்கு ஆனதால் அதற்கு தக்க வணக்கம் செலுத்தப்படுகிறது. எஸ்ரா பன்னிருவர் புடைசூழ திருச்சட்ட நூலை எடுத்து வருகிறார். மேடைக்கு செல்லுகிறார். நூலை திறந்து வாசிக்கிறார். அனைத்து மக்களும் எழுந்து நிற்கின்றனர். எஸ்ரா இறைவனை துதித்து வாழ்த்தவே அனைவரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று சொல்லி பணிந்து முகம் குப்புற விழுந்து கடவுளை தொழுதார்கள். வாசிக்கப்பட்ட பகுதிக்கு லேவியர் விளக்கம் கூறினர். வார்த்தை வழிபாட்டில் பக்தியுடன் பங்கெடுக்க வேண்டுமானால் வேத ஏடுகள், தேவ ஏடுகள், இறைவனின் வார்த்தைகளை கொண்ட ஏடுகள் என்ற நம்பிக்கை தேவை. இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். எரேமியா 1:9. ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் உனக்கு சொல்லி இருக்கும் சொற்களை எல்லாம் ஏட்டுச் சுருளில் எழுதி வை. எரேமியா 30:2. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. 2 தீமோத்தேயு 3:16. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு. அது ஒருபோதும் மனித விருப்பத்தால் உண்டானது அல்ல. 2 பேதுரு 1:21. இறை வார்த்தையை படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் அதற்குரிய வணக்கத்தை செலுத்துகிறோமா? நாள்தோறும் திருவிவிலியம் படிக்கும் நல்ல பழக்கம் உண்டா? 2ஆம் கருத்து, வார்த்தையின்படி நடக்க வேண்டும். உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் மரியா. திருச்சட்ட நூலை வாசிக்க கேட்ட மக்கள் சட்டங்கள் மீறியதற்காக மனம் வருந்தி அழுதனர். அழ வேண்டாம் என அவளை தடுத்து, இந்த நல்ல நாளில் நீங்கள் விருந்துண்டு உணவு இல்லாதவர்களுக்கு உணவு அளிப்பி வையுங்கள் என்கிறார் எஸ்ரா. இதுவே இறைவாக்குகளை கேட்டதன் பயனாய் இருக்க வேண்டும். தூய ஆவியின் தூண்டுதலால் எழுதப்பட்ட இறைவாக்கு கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. 2 தீமோத்தேயு 3:16. இறைவார்த்தை எந்த வாளினும் கூர்மையானதாய் ஆன்மாவின் உள்ளாழத்தையும் ஆவியின் உள்ளாழத்தையும் ஊடுருவி மூட்டு மச்சை வரை எட்டி. எபிரேயர் 4, எபேசியர் 4:12 நம்மில் ஒரு சலனத்தை ஏற்படுத்த வேண்டும். வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்காதவன் முகச்சாயலை கண்ணாடியில் பார்த்துவிட்டு போனதும் அச்சாயலை மறந்து விடுபவனுக்கு சபம் என்கிறார் யாக்கோப்பு 1:22. வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பவன்
பாறை மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டுபவனுக்கு சமம் என்கிறார் நமது ஆண்டவர். லூக்கா 6:7. இறை வார்த்தையை கேட்டும் அதன்படி நடக்காதவரை தீர்ப்பிடுவது இறை வார்த்தையே என்கிறார் இயேசு. யோவான் 12:48. எத்தனை முறை இறை வார்த்தையை நான் வாசித்துள்ளேன், கேட்டுள்ளேன். என்னில் மாற்றம் ஏற்பட்டதா என்ன? 2ஆம் வாசகம் 1 கொரிந்தியர் இயல் 12 இறை வாக்கியங்கள் 12 முதல் 30 முடிய. இந்த பகுதி கிறிஸ்துவில் உறவு முதல் கருத்தாகவும் படிப்பினைகள் பல 2ஆம் கருத்தாகவும் தரப்படுகிறது. அருங்கொடைகள் வெளிப்படும் வகையிலும் அவற்றின் செயல்முறையிலும் வேறுபாடுகள் இருந்தாலும் அனைத்து வரங்களும் ஒரே தெய்வீக ஊற்றிலிருந்து பிறக்கின்றன. 12:4-11. திரு அவையின் பொது நன்மைக்காகவே இவை அளிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பவுலடியார் உடலின் ஓமை வழியாக தெளிவுபடுத்துகிறார். கிறிஸ்துவில் உறவு. நமக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு வேறு எந்த உறவுடனும் ஒப்பிட முடியாத உறவு. புறக்கண்ணுக்கு புலப்படாத உறவு. ஆனால் இது உண்மையான இணைப்பு. யூதராயினும் புற இனத்தாராயினும் ஒரே ஆவியால் ஒரே உடலாகிய கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெற்றதால் வரும் உறவு. 1:13, ரோமையர் 4:25. உறுப்பினர்கள் கூடித்தான் ஓர் அமைப்பை உருவாக்குவர். ஆனால் திரு அவையாகிய அமைப்பில் உறுப்பினர்கள் சேர்ந்து அதை உருவாக்குவதில்லை. மாறாக கிறிஸ்துவே மனிதர்களை தம் உறுப்புகளாக ஏற்றுக்கொள்கிறார். எனவே கிறிஸ்துவின் உடல் என்னும் தொடர் வெறும் உருவகமன்று, இது ஓர் உண்மை செயல். கிறிஸ்துவர்களின் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள். 6:15, எபேசியர் 5:30. கிறிஸ்துவே தலை. கொலோசியர் 1:18. அதனின்றி முழு உடலும் ஊட்டம் பெறுகின்றன. அதன் செயலால் தான் உறுப்புகள் ஒன்றோடொன்று இணைந்து செயல்படுகின்றன. கொலோசியர் 2:19. நமது தலையுடன் ஏனைய உறுப்புகள் பொருந்தி ஒரே உயிரை பெற்று வாழ்வது போல நாமும் கிறிஸ்துவை தலைமையாக கொண்டு திரு அவை என்ற உடலின் உறுப்புகளாக இருக்கின்றோம் என்பதை உணர்கின்றோமா? 2ஆம் கருத்தாக படிப்பினைகள் பல. கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்று கூறுவதில்லை. 21. அப்படியே திரு அவையில் உள்ள அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு தேவை. உடல் உறுப்புகளில் உயர்ந்தவை, தாழ்ந்தவை, பயனுள்ளவை, பயனற்றவை என்ற பாகுபாடு இல்லை. அனைத்தும் உடலுக்கு தேவை. அப்படியே திரு அவைக்கு அனைத்து பணியாளர்களும் தேவை. ஆண்டவரோடு வாழ்ந்து அவரது உயிர்ப்புக்கு சான்று கூறிய திருத்தூதர்கள். திருத்தூதர் பணி 1:22. திருநூலுக்கு விளக்கம் சொல்லி நம்பிக்கை படிப்பினைகளின் பொருளையும் கிறிஸ்துவ மரபுகளையும் எடுத்துரைக்கும் போதகர்கள். ரோமையர் 12:8, கலாத்தியர் 6:6. சமூக தொண்டர்கள். ரோமையர் 12:7. இறைமக்களை வழிநடத்தி செல்லும் மேற்பார்வையாளர்கள், மூப்பர்கள். திருத்தூதர் பணி 20:17, 28 ஆகிய அனைவரும் திருச்சபைக்கு தேவை. ஒருவர் அழைப்பையும் பணியையும் கண்டு மற்றவர் பொறாமைப்படுதலும், ஒருவர் பெற்றுள்ள அருட்கொடைகளை கண்டு மனம் புழுங்குதலும் கிறிஸ்துவின் உடலையை வெறுக்கும் பாவமாகும். உறுப்பினர்களுக்கு அளிக்கப்படும் அருட்கொடைகள் திரு அவையை கட்டி எழுப்பவே அளிக்கப்படுகின்றன. 5 தாளந்து பெற்றவன் அதை மேலும் 5 தாளந்தாக பெருக்க வேண்டும். உறுப்பு ஒன்று துன்புற்றால் எல்லா உறுப்புகளும் அதனுடன் சேர்ந்து துன்புறும். உறுப்பு ஒன்று மாண்புற்றால் எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மாண்புறும். 26. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மற்றவனின் துன்பத்திலும் இன்பத்திலும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற பாடமே இங்கு போதிக்கப்படுகிறது. என் உயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்வாய் பராபரமே என்ற தாய்மானவன் சொல்லை போல் என் உடல் உழைப்பாளிகளுடன் இணைந்து செயல்படுகின்றேனா? ஒற்றுமையின் கருவியாக உள்ளேனா? நற்செய்தி. திருத்தூதர் லூக்கா இயல் 1:1-4, இயல் 4:14-21. இந்த பகுதி அருள் பொழிவு செய்துள்ளார்
என்பதை முதல் கருத்தாகவும், எளியோருக்கு நற்செய்தி என்பதை இரண்டாம் கருத்தாகவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க என்பது மூன்றாம் கருத்தாகவும் தரப்பட்டுள்ளது. முதல் கருத்தாக அருள் பொழிவு செய்துள்ளார். ஜெப கூட்டத்தில் இயேசு தம் பணியில் இலட்சிய இலக்கை அறிவிக்கிறார். இறைவாக்கினர் வரிசையில் தாம் அனுப்பப்பட்டவர் என்பதை குறிக்க அருள் பொழிவு செய்துள்ளார் என சாட்சியம் கூறுகிறார். பேதுருவும் தம் அருளுரையில் இஸ்ராயேல் மக்களுக்கு சாட்சியம் கூறுகிறார். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியின் வல்லமையை பொழிந்தருளினார். திருத்தூதர் பணி 10:38. இயேசுவை போல் நாமும் திருமுழுக்கில் அருள் பொழிவு பெற்றுள்ளோம். கடவுளே எங்களை உங்களோடு சேர்த்துள்ளார். அவரே நமக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். அவரே நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம்மீது தம் முத்திரையை பதித்தார். 2 கொலோசியர் 1:22. நாம் பெற்ற அருள் பொழிவு கடவுளின் மக்களாகும் ஒரு உரிமை மட்டுமல்ல, கடவுள் மக்களுக்காக வாழ்வதற்கு ஒரு சவாலும். இறை அடியார்களின் அருள் பொழிவு அனுபவத்தை உள்ளார்ந்த விதமாக விளக்குகிறது திருமந்திரம். விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுள்ளே விளக்கினை தூண்ட, விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கழல் மேலுமாமே. இரண்டாம் கருத்தாக எளியோருக்கு நற்செய்தி. எல்லா இறைவாக்கினருமே ஏழைகளுக்கு சார்பாக ஏழைகளின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தனர். குறிப்பாக ஆமோஸ் இறைவாக்கினர் சாட்சியம் நம் உள்ளத்தை தொட்டு உலக்குகிறது. எளியவனை ஒரு சோடி செருப்புக்கு விற்கிறார்கள். 2:6. ஏழை மக்களது கூக்குரல் இறைவனை எட்டுகிறது என்றார் திருப்பாடல் ஆசிரியர். அவர்களே இறைவனை சார்ந்து வாழ்கிறார்கள். திருப்பாடல் 9:22, 25, 59. ஏழைகளின் எதிரிகள் இறைவனின் எதிரிகள். திருப்பாடல் 18, 22, 9, 14. எனவே இறைவனின் அன்புக்கு சிறப்பாக உரியவளாகிறார்கள் ஏழை மக்கள். இறைவா, நீர் எடுத்துள்ள எண்ணில்லா வடிவங்களுள் ஏழை வடிவத்தை நான் என்றென்றும் ஏத்துவேனாக என்று விவேகானந்தர் வேண்டினார். ஏழைகள் பற்றிய நமது கண்ணோட்டம் என்ன? ஏழைகளை நண்பர்களாக கொள்ள நாம் பெருமிதப்படுகிறோமா? இயேசுவும் ஒரு ஏழை தானே. 3. ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க. அருள் தரும் ஆண்டு ஜூபிலி ஆண்டை குறிக்கிறது. லேவியர் ஆகமத்தில் 25:10-13. இவ்வாண்டு மெஸ்ஸியாவின் ஆண்டை, மீட்பின் காலத்தை குறிக்கிறது. ஜூபிலி ஆண்டின் மகிழ்ச்சியை இயேசுவின் வருகை கொணர்ந்துள்ளது என்பதற்கு இங்கு அறிவிக்கப்படுகிறது. ஏன்? ஜூபிலி ஆண்டில் 7 ஆண்டுகளின் நிறைவு, அதாவது 50வது ஆண்டிலும் மக்கள் மத்தியிலும் சமத்துவ சகோதரத்துவ உறவுகள் மலர சில உடைமைகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. இது மன்னர் ஆட்சி வருமுன் இஸ்ராயல் மக்கள் மத்தியில் நிகழ்ந்த சமூக சீர்திருத்தமாகும். யாவே ஆண்டவரே நிலம் அனைத்திற்கும் உரிமையாளர், மக்கள் அவரது பங்காளிகள். எனவே ஒரு சிலர் மட்டும் நிலம் வைத்திருப்பது இறைவனின் திட்டத்திற்கு எதிரானது என உணர்ந்திருந்தனர். எஸ்ஐயா 5:8-10 முடிய, எசேக்கியேல் 46:7. இந்த நில உடைமை பார்வையும் கருத்தும் சமத்துவ சமுதாயம் உருவாக மிகவும் அடிப்படை என்று நாம் விஞ்ஞானபூர்வமாக அறிகிறோம். இன்று ஏழைகள் விடுதலை போராட்டத்தில் முக்கியமான அம்சம் நில உடைமை சீர்திருத்தமாகும். ஏனெனில் நில பகிர்வு இல்லையில் அடிப்படை நீதியான நிலையான சமத்துவம் நிகழ முடியாது. ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.